பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 32:8 இப்படியாய் கூறுகிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக. ஆலோசனை சொல்லும் கர்த்தர், த லார்ட் கிவ்ஸ் கவுன்சில் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். திருமணத்திற்கு ஆயத்தமாகிறவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று பல ஆலோசனைகளை பெற்றோர்கள் சொல்லுவார்கள். திருமண விவாகத்திற்கு செல்லும் தம்பதிகளுக்கு நீதிமன்றமும் மகளிர் மன்றமும் பிரிந்து வாழாமல் சேர்ந்து வாழும்படி பல ஆலோசனை சொல்லுவார்கள். தூரத்தில் இருக்கும் ஊர்களுக்கு படிக்கவோ வேலைக்கோ செல்பவர்களுக்கு தங்கள் பெற்றோர்கள் பல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, தீய ஆலோசனை சொல்லுபவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மதுபானம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிற ஆலோசனைக்காரர்களும் திரளாக காணப்படுகிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் நல்ல ஆலோசனை வழங்குகிறவர்களும் உண்டு, தீய ஆலோசனை வழங்குபவர்களும் உண்டு. அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாய் போகும்படி கர்த்தர் செய்தார். காரணம், அவனுடைய ஆலோசனை பொல்லாப்பாயிருந்தது. ராஜாவாகிய ரெகோபயாம் முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோடு ஆலோசனை பண்ணி தவறான முடிவை எடுத்தான். அகசியா ராஜா துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். இப்படிப்பட்ட பொல்லாத ஆலோசனை வழங்குபவர்கள் இருக்கிறதுனால்தான் யோபு சொன்னான், துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக என்பதாக. சங்கீதக்காரன் சொல்லுவான், துன்மார்க்க செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்திற்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் என்பதாக. மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணுகிற கூட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று ஆலோசனை செய்தார்கள். ஆகையால் பொல்லாதவர்களின் ஆலோசனைக்கு கர்த்தர் உங்களை தூரமாக்கி கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி அவரிடம் கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன தீர்மானம் எடுப்பது என்று திகைத்து போகிற சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குவார். போக்குவரத்து சந்திப்பில் நிற்கும் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வலப்பக்கம் இடப்பக்கம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். யாரை திருமணம் செய்வது, எங்கு வேலைக்கு செல்வது, எப்பொழுது வேலையை விட்டு ஓய்வு பெறுவது, எங்கு சபையை நிறுவுவது, யாருக்கு உதவுவது, யாருக்கு உதவக்கூடாது, எந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுவது, யாரை பார்க்க செல்வது, யாரை பார்க்கக்கூடாது, யாரை பின்பற்றுவது, யாரை பின்பற்றக்கூடாது என்று எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரனைப் போல கர்த்தருடைய ஆலோசனையால் நீங்கள் திருப்தி அடைந்து அவரை துதிக்கும் நாளுக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். அவரே உங்களை போதித்து நடத்தும் துணையாளர். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, ஆலோசனை கர்த்தராகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நேர்வழியாய் இவர்களை நடத்துவீராக. துன்மார்க்கர்களுடைய ஆலோசனைக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் இவர்களை விலக்கி நீர் காத்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.